Hi, welcome to Recipe Guru. This is Sumathi Kannan. Hope all are safe home. நம்ம இன்றைக்கி அப்பம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஸோ ஆடி மாதம் வந்தாச்சு, எல்லாருக்கும் தெரியும். இனிமேல் வரிசையாக பண்டிகை தான் ஒன்றா வரும். அந்த எல்லா பண்டிகைக்கும் நம்ம பண்ணுற ஒரு ஐட்டம், கண்டிப்பாக பண்ணுற ஒரு ஐட்டம் அப்பம். ஸோ அந்த அப்பம் தான் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்பமே ஒரு 2-3 வெரைட்டி ஆஃப் அப்பம் இருக்குது. அது எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/4 கப்பு அரிசி மாவு, பாக்கி 3/4 கப்பு மைதா மாவு, 1 கப்பு வெல்லம், ஒரு வாழைப்பழம், அது ஆப்ஷன். இப்போது அந்த வெல்லத்தை ஒரு கனமான பாத்திரத்தில் போட்டு ஒரு அரை கப்புக்கும் கம்மியாக தண்ணி கொட்டுறேன். இதை கொஞ்சம் கையால் நல்லா கரைச்சி விட்டுட்டு அடுப்பில் வச்சு நம்ம இது எதுக்காக பண்ணுறோன்னா வடிகட்ட போகிறோம். சில டைம் வெள்ளத்தில் கல் இருக்கும், அதுக்காக அந்த கல்லெல்லாம் ஃபில்டர் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராசஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ இப்போ ஒரே ஒரு கொதி வந்தால் போதும், அந்த வெல்லம் மெயினாக கரையணும், அவ்வளோதான். ஸோ இப்போ வெல்லம் கரைஞ்சாச்சு, நான் அடுப்பை அணைச்சிடுறேன். பாகெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை, வெல்லம் கரையிறது அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம அதை ஒரு வடிகட்டியில் எடுத்து வடிகட்டிக்கலாம். இது நல்லா பாகு, அதாவது இந்த வெள்ளை தண்ணி ஆறினதுக்கப்புறம் நம்ம மாவு பிசையலாம். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அந்த அரிசி மாவு அண்ட் மைதா மாவு, அந்த மாவை இதில் போடுறேன். இந்த வாழைப்பழம் இது முற்றிலும் ஆப்ஷன். இது எந்த வாழைப்பழம் வேணால் போடலாம், வாழைப்பழமே போடாமல் பண்ணலாம். வாழைப்பழம் பிடிக்கும், அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா இது கண்டிப்பாக ஆட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அந்த வெள்ளை தண்ணியை வச்சு நம்ம தோசை மாவு பதத்துக்கு அதை மாவை கலக்க போகிறோம். இந்த தண்ணி வெள்ளை தண்ணி போடலைனாக்க ஆர்டினரி வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். தோசை மாவு வர அளவுக்கு நம்ம கரைச்சிக்கலாம். சப்போஸ் வெள்ளை தண்ணி ஜாஸ்தி ஆகிடுதுன்னா நிறுத்திடுங்க. நீங்கள் மாவு கன்சிஸ்டன்சி வந்த உடனே நிறுத்திடுங்க வெள்ளை தண்ணியை, ஏன்னா ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலி போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொட்ட போகிறேன். இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம அப்பம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது பணியாரக்கல் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக அந்த பணியாரக்கல்லில் நம்ம அப்பம் குத்தி வச்சுட்டாக்கா சீக்கிரம் ஆகிடும். அதுவும் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் சுட்டாச்சு. இப்போ நம்ம மாவை எடுத்து நான் அதில் இந்த பாருங்கள், கன்சிஸ்டன்சி பாருங்கள், இதுதான். இது மாதிரி நல்லா கொட்டை வரணும். இப்போது நான் அது வாணலியில் கொட்டிட்டேன். ஒரு குழிக்கரண்டி மாவு எடுத்து அதில் கொட்டியிருக்கேன். ஸோ இது நல்லா பொன்னரமாக 2 பக்கமும் நம்ம பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விடுறேன். இது நம்ம அரிசி மாவு போடுறதுனால நல்லா மேலே கிறிஸ்பாக இருக்கும். ஃபுல் மைதா மாவுலேயும் பண்ணலாம், ஆனால் அரிசி மாவு சேர்க்கறதுனால கொஞ்சம் கரகரப்பு கொடுக்கும். மேலே கரகரப்பாகவும் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும் அப்பம். இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம பணியாரக்கல் இதுதான், இதில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நெய் அப்பம்னு இருக்குது. நெய் அப்பம் ஒன்றும் இல்லை, இதில் ஃபுல்லாக நம்ம இப்போ நான் எண்ணெய் கொட்டுறேன். ஒவ்வொரு ஸ்பூன் ஒவ்வொரு குழியிலையும் கொட்டுறேன். ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கொட்டலாம். நெய் குத்தினாக்கா நெய்யப்பம் பண்ணலாம். ஸோ இப்போ நான் எண்ணெய் தான் குத்தியிருக்கேன், 1 ஸ்பூன். சும்மா ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் ஒவ்வொன்றுத்துலேயும் நெய் கொடுத்துறேன், ஸோ தட் வாசனையாக இருக்கும். டயட் கான்ஷியஸ்லாம் இல்லைன்னா நீங்கள் நெய் பரவாயில்லன்னா நெய் கொத்திக்கலாம் ஃபுல்லுமே. இப்போ காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியிலையும் இப்போ நான் அந்த மாவு எடுத்து கொட்டுறேன். ஒவ்வொரு குழியும் ஒரு 3/4 அளவு கொட்டுங்க போதும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இன்னும் ஒரு டைப் ஆஃப் அப்பம், அது என்னென்னா அரிசி அப்பம். அது எப்படின்னா, அரிசியை நீங்கள் ஊற வச்சுக்கணும்.
ஊற வச்சு நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அது வெல்லம் போட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மாவு இலகி போகும். அதனால் அரைக்கடிச்சு நல்லா கெட்டியாக அரைச்சிட்டு ஏலக்காவும் வெல்லமும் அதே மாதிரி 1:1 கலந்து பொடி பண்ணி வெல்லத்தை அதில் போட்டு கலந்து இதே மாதிரி கொட்டலாம். இப்போ நான் இந்த மைதான்ற அரிசி மாவு போட்ட இந்த அப்பம் இப்போ பண்ணியிருக்கேன் இல்லையா, இது வந்து ஒரு மாவு கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அப்புறமா கொத்துங்க. ஸோ இப்போ சூப்பரான அப்பம் ரெடி ஆகிடுது. எவ்வளோ பொன்னரமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இது மாதிரி திருப்பி எடுத்து 2 பக்கமும் போட்டு எடுத்தோம்னா சூப்பரான அப்பம் இப்போ உங்களுக்கு ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக இது பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் இருக்குது, மற்ற வீடியோ லிங்க்கும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். See you again.